நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் மண்டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். அதே போல் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி ஃபியூச்சர் 1 ஹவர் ட்ரெண்ட் கரண்ட்லி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? கரண்ட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? வேவ் ஃபார்மேஷன் என்ன? ரிவர்சல் என்ன? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து எங்கே ஓப்பன் ஆனால் நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வேவ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ வேவ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கிளியராக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 1 ஹவருக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம்னா தான் நமக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 1 ஹவருக்கான வேவ் ஸ்ட்ரக்சர். கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கான வேவ் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், என்ன நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ இருக்க கரண்ட் வேவ் ஸ்ட்ரக்சர் இதுதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 21,650 ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அப்படின்ட்டு. 21,650 ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சப்போர்ட்டில் தான் இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துட்டு பிரேக் ஆகிருக்கு. ட்ரெண்டும் இந்த ஏரியாவில் கரெக்டாக வந்து பைக்கான ஆக்டிவேஷன் கொடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம்னா 21,100 ரெண்டாவது சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 21,650, செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,100. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,830. ஸோ 21,830 வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இந்த லெவலை பிரேக் பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 21,650 ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போக முடியாமல் இந்த ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 21,830. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் கண்டினியூ ஆனால் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து ஒருவேளை பிரேக் ஆகிட்டு ஃபெயில்டு ஆனால் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது என்ன, எப்படியெல்லாம் நடந்தால் நம்ம என்ன மாதிரியான வியூஸில் இருக்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்டுக்கு சாதகமாக பார்ப்போம். நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில் என்ன ஆப்போசிட்டில் போனால் என்னங்கிறத பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்டுக்கு சாதகமானா ஒருவேளை மார்க்கெட் வந்து மண்டே பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு க்ரீன் பார் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் வச்சுது அப்படின்னா எகைன் ட்ரெண்டு பையில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எகைன் ட்ரெண்ட் சேஞ்ச் எல்லாம் இல்லை, ஆல்ரெடி ட்ரெண்ட் பையில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் வில் கோ அப் டு 22,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா 22,000 இந்த ஹை இந்த ஏரியா வந்து ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் 21,830க்கு மேலே க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆகிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா 22,000 ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் கண்டினியூ தான் பொசிஷனலாக வந்து 22,222 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். லாங் டேர்ம் டார்கெட், அதாவது இதுக்கு அடுத்த டார்கெட்டாக 22,222க்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் பை ட்ரெண்டுக்கான லெவல்ஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ வேறு என்ன நடக்கலாம், வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் கேப் அப் ஆகிட்டு ரெட் பாராக க்ளோஸ் வச்சுச்சுன்னா என்ன பண்ணலாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் 21,830க்கு மேலே
கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னா சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, இட்ஸ் வில் அகைன் டவுன் அப் டூ திஸ் லெவல். இந்த லோ வரைக்கும் வந்துரும். அது மட்டும் இல்லாம, இந்த லோவ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 21,100ல தான் மறுபடியும் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் சரிங்களா? அதாவது கேப் அப் ஆயி ரெட் பாரா க்ளோஸ் வச்சு 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸை பிரேக் பண்ணும் பட்சத்தில் கன்ஃபார்மா வந்து மேக்ஸிமம் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா 21,100 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸை பிரேக் பண்ணாம எகைன் வந்து மேலே பிரேக் ஆச்சுன்னா இட்ஸ் வில் கோ அப் டு 22,222 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயும் போல இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோ பிரேக் ஆச்சுனாலே ஃபெயில்ட் ஆகாமல் இருந்ததுன்னா லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நிஃப்டி 1 ஹவர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பொசிஷனலாக ஆக்டிவேஷனை கொடுக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த லோ பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஹை ட்ரெண்ட் கண்டினியூவாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு ஃபெயில்ட் ஆகலை அப்படின்னா இங்கிருந்தே மார்க்கெட் ஒரு ரிவர்சலுக்கு நம்ம எதிர்பார்க்கணும். இந்த இடத்துலையும் நிற்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. எகைன் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது 21,100ல எகைன் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகலாம் அல்லது அப்படியே கண்டினியூ ஆகி ஃபால் ஆகவும் செய்யலாம். ஸோ இந்த லோ 21,650ல ரீடெஸ்ட் பண்ண இந்த லோ ப்ரைஸ் ஆக்ஷன் லோ ரொம்ப இம்பார்ட்டண்டான லோ பை ட்ரெண்டுக்கான முக்கியமான லெவல். ஸோ இந்த லெவலை பிரேக் ஆகாத வரைக்கும் ட்ரெண்ட் பையில் இருக்குங்கிறத நான் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மண்டேக்கான ப்ரிடிக்ஷன்ஸ், 1 ஹவருக்கான வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பை ட்ரெண்டுக்கான வேவ் முக்கியமான லோ இதுதான் சரிங்களா? ஸோ இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் ட்ரெண்ட் பையில் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா இங்கேயே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ எகைன் ஒரு நல்ல ஃபாலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷனில் இருக்கவங்களும் சரி, புட் ஆப்ஷனில் இருக்கவங்களும் சரி, புட் ஆப்ஷனில் இருக்கவங்களுக்கு இந்த லோ பிரேக் பண்ணால் பெட்டர். கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லோ பிரேக் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ பார்ப்போம் மண்டே நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, என்ன லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஒருவேளை நம்ம சொல்கிற மாதிரி நடந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைவில் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுவோம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து டெலகிராம் சேனலில் லைவ் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃப்ரீ சேனல், பெய்டு கிடையாது சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.